இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருடைய அன்பு மகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 2024 வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து, நமக்கு ஜீவனை தந்து, நமக்கு பலனை தந்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை வழி நடத்துகிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? இந்த 2024 வருடம் ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை தோளின் மேல் சுமந்து நம்முடைய எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனத்திற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை, அந்த வசனத்துக்குரிய வார்த்தைகளை ஜீவனுள்ள தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? 2025 வருடத்திற்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், புது வருடம் சமாதானமுள்ள சந்தோஷமான ஆண்டாய் மலர்வதற்காக இப்பொழுதே நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணுவீர்களா? அப்படி நீங்கள் செய்ய போகிற உங்களுடைய பக்தி வைராக்கியத்திற்காக கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய அன்பு மகள் மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள்.
காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, மற்ற அன்பு பிள்ளைகள் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஞானத்தின் ஊற்றே, இப்பொழுதும் கூட ஞான கண்மலையாம் கர்த்தர் அந்த கண்மலையில் இருந்து ஒரு நீரூற்றை திறந்துவிட்டு கர்த்தருடைய அன்பு மகளுக்கு அந்த நீரூற்றில் இருந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து நவம்பர் மாதம் வாக்குத்தத்த வசனத்திற்குரிய தெளிவையும் கொடுத்து கர்த்தர் நீங்க நடத்துங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாத ராஜா, ஆனால் உம்மால் எல்லாம் கொடுமே தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய மகளை சுற்றி உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய கிருபை, உடைய வல்லமையை அளவில்லாமல் ஊற்றுங்க தகப்பன். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஜனக்கூட்டம் பெருகட்டும் தகப்பன். கர்த்தருடைய சித்தத்தின்படி உடைய அன்பு மகளை நீங்க நடத்துங்க ராஜா. அப்பிரயோஜனமான அடிமை கடமை மாத்திரம் செய்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, வியாழக்கிழமை அக்டோபர் மாதத்தின் கடைசி நாள் என்பதால், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால், இந்த மாதம் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் நீங்கள் வைத்திருக்கிற வேதத்தை திறந்து தானியேல் 5வது அதிகாரத்தை எடுத்து 12வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். ராஜாவினால் பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள்
சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் அருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். ஆமென். தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். ராஜாவினால் பெல்தஷாசார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்க நினைக்கலாம், தானியேலின் ஞானம் எல்லாருக்கும் தெரிந்தது, இதை எப்படி வாக்குத்தத்த வசனம் என்று நாங்கள் விசுவாசிக்கலாம் என்று நீங்கள் சொல்லலாம். எப்பொழுதுமே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மகளுக்கென்று கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வித்தியாசமாய் வாக்குத்தத்த வசனங்களை வார்த்தைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது எஜமானனுடைய வேலை. அடிமை அவருடைய வேலையை மாத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படைய வேண்டும். ஆமென். இந்த வசனத்திற்குரிய தெளிவான விளக்கத்தை அனந்த ஞானமுள்ள நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் தருவார். ஞானத்தை குறித்து அதன் உயர்வை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 10, 11வது வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 10, 11வது வசனங்கள், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 10, 11வது வசனம், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஆமென். இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக என்ன தெரிகிறது? வெள்ளி, பசும் பொன், முத்துக்களை பார்க்கிலும், இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற ஞானமே பெரியது என்று. இந்த உலகத்து ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். பெரிய பெரிய வீடுகளை கட்டி வசிக்கிறார்கள். செல்வந்தர்கள் பெரிய பெரிய தொழில்களை செய்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அந்த வீடுகளோ அந்த தொழிலோ நிலைத்து இருக்காது. கர்த்தருக்கு சித்தமில்லை என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்துவிடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது அழியாத ஒன்று. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஜீவிக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஞான கண்மலையாம் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் அவனுக்குள் இருந்தால் இந்த உலகத்தை அவன் ஜெயிக்கலாம். அது அழியாத ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. அப்ப ஞானத்திற்கு ஈடு இணையான ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த ஞானம் ஞான கண்மலையாம் கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. இந்த ஞானம் சிறு பிள்ளைகளுக்கும் அவசியம், வாலிப பிள்ளைகளுக்கும், என் பெரியவர்களுக்கு கூட இந்த ஞானம் அவசியம். ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை தானியேலை பாருங்களேன். அவனுக்குள் தேவன் தந்த விசேஷித்த ஞானம் இருந்ததினால அவனுக்கு கிடைத்த கிருபை வரங்கள் அதிகம். தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுகிறது, புதை பொருட்களை வெளிப்படுத்துவது, அருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் அவனுக்கு இந்த ஞானத்தினால் கிடைத்த பரிசு. இந்த ஞானத்தினால் ஒன்றல்ல, ஏகப்பட்ட கிருபை வரங்கள் தானியேலுக்கு. ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான் என்றால் அந்த சொப்பனம் என்ன,
அந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி ராஜாவுக்கு தெளிவாய் சொல்லுகிற கிருபை, புதை பொருட்களை வெளிப்படுத்துவது, மறைந்திருக்கிற ரகசியங்களை, மனிதனுடைய ஞானத்திற்கு எட்டாத ரகசியங்களை தேவன் கொடுக்கிற ஞானத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிற கிருபை. அது மாத்திரமல்ல, கருகலானவைகள், நம்முடைய புத்திக்கு எட்டாத விஷயங்களை தெளிவாய் அறிவிக்கிற கிருபை. இவை எல்லாவற்றையும், இதற்கு மேலான கிருபை வரங்களையும் தானியேலுக்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் தந்தார். சிங்கங்களின் குகையில் போடப்பட்ட பொழுதும் கூட சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவனை காத்துக்கொண்டார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். இதெல்லாம் தானியேலுக்குள் இருந்த ஞானத்திற்கு கிடைத்த பரிசு. தானியேலுக்குள் இந்த விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் வைத்ததினால தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அருமையான வேத வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. இதனால் அவனுக்கு அநேக வெகுமதிகள் கிடைத்தன. ராஜா நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவே முகங்குப்புற விழுந்து வணங்கும் அளவுக்கு ஒரு உயர்வு. அது மாத்திரமல்ல, பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதி, பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரி. அது மாத்திரமல்ல, ராஜா நேபுகாத் நேச்சார் மாத்திரமல்ல, அநேக ராஜாக்கள் கொடுத்த அநேக வெகுமதிகள், இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் தானியேலுக்கு கர்த்தர் மூலமாய் கிடைத்தாலும் கூட அவன் ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தும் பெருமை பாராட்டவே இல்லை. இதுதான் அவனுக்குரிய விசேஷித்த குணம். இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிறகும் கூட அவன் தாழ்ச்சியாகவே இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு மகள், கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளுக்கும் கூட தாழ்ச்சி அதிகமாய் உண்டு. வேத வசனத்தின்படி தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் கூட கர்த்தரிடம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த ஞானத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஞானம் சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இந்த ஞானம் வேண்டுமா இல்லையா? வேண்டும் என்றுதானே நீங்கள் சொல்வீர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்த ஞானத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். அதுவும் இந்த 2024 வருடம் நவம்பர் மாதம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நாம் இந்த தானியேல் முதல்ல எப்படி இருந்தான், இந்த ஞானம் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்க போகிறோம். தானியேல் 1வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், தானியேல் நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன். அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத, சிலை வழிபாடு பண்ணுகிற ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டான். அவன் மாத்திரமல்ல, அவனுடன் சேர்ந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள். இந்த 4 பேரின் ஞானத்தை குறித்து தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே கொஞ்சம் வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, அவர்களை தனியாக போஷித்து
அவர்களுக்கு நல்ல போஷாக்கான ஆகாரத்தை கொடுத்து 3 வருஷம் முடித்த பிறகு ராஜாவுக்கு முன்பாக வந்து நிறுத்தும்படி அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அவன் கட்டளையிட்டான். அப்படி வந்தவன் தான் இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள். 3 வருஷம் சென்ற பிறகு தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களை நேபுகாத்நேச்சார் பரீட்சித்து பார்த்த பொழுது அவர்கள் நேபுகாத்நேச்சாரின் ராஜ்யத்தில் இருந்த சகல ஞானிகளை பார்க்கிலும் இந்த 4 பேரும் 10 மடங்கு அதிகமான ஞானமுள்ளவர்களாய் அவன் கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஞானம் இந்த 4 பேருக்கு எப்படி கிடைத்தது? இவர்கள் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார்கள். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. எல்லாருக்கும் தெரிந்த அருமையான ஒரு வேத வசனம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய தாசன். அவனை குறித்து தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம், தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம், தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த 4 பேரை காட்டிலும் தானியேல் ஏன் அதிகமாக உயர்த்தப்பட்டான்? அவன் 3 வேளையும், ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பாக தலை வணங்கி ஆராதனை செய்து ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்தான். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் கர்த்தர் தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே, தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4 பேருக்கும் ஞானத்திலும் அறிவிலும் எழுத்திலும் கூட மிகச்சிறந்த சாமர்த்தியத்தை கொடுத்தார். அப்படி கொடுத்த தேவன் தானியேலுக்கு மாத்திரம் விசேஷித்த ஒரு கிருபையை கொடுத்தார். சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவை அவனுக்கு கொடுத்தார். ஆமென். தரிசனங்கள் என்றால் தானியேலுக்கு கிடைத்த தரிசனம் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன தரிசனம் கிடைத்தாலும் கூட, மற்றவர்கள் என்ன சொப்பனத்தை கண்டாலும் கூட அதற்குரிய அர்த்தத்தை விவரித்து சொல்கிற கிருபையை தானியேலுக்கு மாத்திரம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஸ்பெஷலாய் கொடுத்தார். எதனால்? அவனுடைய பக்தி வைராக்கியம். அவன் தன் எதிரிகளுக்கு பயப்படாமல் 3 வேளையும் தான் அனுதினமும் செய்து வருகிறபடியை ஜெபம் பண்ணின அவனுடைய பக்தி வைராக்கியம் அவனை இவ்வளவாய் உயர்த்தியது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப ஞானவான்கள் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் 3 வேளை மாத்திரம் கூட ஆராதித்தால் போதும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு ஜீவிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. இப்படி இருந்ததினால்தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்பதான் நாம் வசனத்திற்கு வருகிறோம். தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். ராஜாவினால் பெல்தெஷாத்சார் எனும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வேர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான
அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள் என்று சொல்லி, இப்படி தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவை தேவன் கொடுத்ததினால பெல்ஷாசாரின் மனைவி, இந்த பெல்ஷாசார் யார் என்று நீங்க நினைக்கலாம்? நேபுகாத் நேச்சாரின் மகன். அவனுடைய மனைவி தானியேலை குறித்தபடி சொல்கிறாள். தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். அந்தரங்கத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவது, கருகலானவைகளை, புத்திக்கு எட்டாத ரகசியங்களை தெளிவாய் சொல்கிற ஞானம். எந்த சூழ்நிலையிலே அந்த ராஜாவின் மனைவி இப்படி சொல்கிறாள்? பெல்ஷாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு விருந்து வைக்கிறான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் திராட்சரசத்தை ஊற்றி அவனும் அவன் பிரபுக்களும் அவன் மனைவிகளும் அவன் வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய தேவனை அவர்கள் புகழ்ந்து ஆராதித்தார்கள். தேவாதி தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்காமல் அவர்கள் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே தானியேல் 5வது அதிகாரம் 5, 6வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. அந்நேரத்திலே தானியேல் 5வது அதிகாரம் 5, 6வது வசனங்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பெல்ஷாசார் என்னும் அந்த ராஜா அவருடைய பிரபுக்களுக்கு விருந்து வைக்கிற அந்த வேளையிலே நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களிலே திராட்சரசத்தை ஊற்றி அவனுக்கு பிரியமான நபர்களுக்கு குடிக்க கொடுக்கிறான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுடைய தேவர்களை புகழ்ந்து கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்திலே ராஜா அமர்ந்திருந்த அந்த அறைக்கு எதிரான சுவரில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி அந்த சுவரிலே எழுத்துக்களை எழுதுகிறது. அதை ராஜா பார்க்கிறான். அதை கண்டவுடன் அவனுக்கு பயம் கொடுக்கிறது, அவனுடைய இருதயம் கலங்குகிறது, அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திடீரென்று நீங்கள் அமர்ந்திருக்கிற அறையிலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி சுவரிலே எழுத்துக்களை எழுதினால் யாருக்குதான் உங்களுக்கும் கூட பயம் உண்டாகும் இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கூட அந்த மனுஷ கைவிரல்கள் எழுதின வார்த்தைகளை பார்த்து அது புரியாததினால் அவன் கலங்குகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான்? ஜோசியரை கூப்பிடுகிறான், கல்தையரை கூப்பிடுகிறான், குறி சொல்லுகிறவர்களை கூப்பிடுகிறான். அவர்களை கூப்பிட்டு இந்த எழுத்துக்களின் அர்த்தத்தை எனக்கு யார் தெரியப்படுத்துகிறானோ அவனுக்கு இரத்தாம்பரமும் சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொல்லி பறைசாற்றுகிறான். உடனே ராஜாவின் ஞானிகள் எல்லோரும் அங்கு வந்து கூடுகிறார்கள். ஆனால் அந்த எழுத்தை வாசிக்கவோ அதன் அர்த்தத்தை தெரிவிக்கவோ ஒருவராலும் முடியவில்லை. அதை கண்டு அவனுடைய பிரபுக்களும் கூட கலங்கி நிற்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி ராஜாவுக்கு கோபம் வரும் இல்லையா? அந்த வேளையில் தான் அவனுடைய மனைவி வந்து, உம்முடைய ராஜ்யத்திலே தானியேல் என்ற ஒரு விசேஷித்த ஞானி இருக்கிறான், அவர் உம்முடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை அருமையாய் வெளிப்படுத்தினான். அப்பொழுதும் கூட எந்த ஞானியாலும் அந்த சொப்பனத்தையோ அதன் அர்த்தத்தையோ அறிவிக்க முடியவில்லை. தானியேல் மாத்திரம் வந்து அவனுடைய தேவன் கொடுத்த ஞானத்தினால் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தினான் என்று சொல்லி அவனுக்கு தெரிவிக்கிறாள். இப்பொழுதும் கூட தானியேலை அழைத்தால் அவன் இந்த எழுத்துக்களை வாசித்து
அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்று அவள் சொல்கிறாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தானியேலை கூப்பிடுகிறார்கள். அவன் வந்து சொல்கிறான், உம்முடைய தகப்பனும் கூட தேவனை மகிமைப்படுத்தாததினால், அவருடைய இருதயம் பெருமைப்பட்டதினால் அவருடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை கொஞ்ச காலம் அவரை விட்டு அகன்று போனது. அதனால் அவர் மிருகங்களைப் போல மிருகங்களோடு சஞ்சரித்தார். எப்பொழுது அவருடைய மேட்டிமை எண்ணம் மாறி தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாரோ, அப்பொழுதுதான் அவருடைய சரீரம் மறுபடியுமாய் அவருக்கு திரும்ப வந்தது. அவருடைய ராஜாங்கமும் அவருக்கு திரும்ப கிடைத்தது. இப்பொழுதும் கூட நீர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று உணராமல் உமக்கு பிரியமானவர்களுடன் திராட்சரசத்தை, அதுவும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்திலே திராட்சரசத்தை ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்தீர். அது மாத்திரமல்ல, தேவாதி தேவனாகிய கர்த்தரை புகழாமல் உம்முடைய தேவர்களை புகழ்ந்தீர். அதனால் கர்த்தருடைய கோபம் உம்மேல் எழும்பினது. தானியேல் 5வது அதிகாரம் 25வது வசனம். அதனால் அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த கையிருப்பை கொண்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேல் 5வது அதிகாரம் 25, 26, 27, 28வது வசனங்கள். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், ரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்று தெளிவாக அந்த எழுத்தை வாசித்து அதற்குரிய அர்த்தத்தையும் தானியேல் கர்த்தருடைய கிருபையினாலே ராஜாவுக்கு சொல்கிறான். உடனே பெல்ஷாசார் என்ன செய்கிறான்? தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் சரப்பணையும் தரித்து அவனை ராஜ்யத்திலே 3ஆம் அதிகாரியாய் அமர்த்துகிறான். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த எழுத்தின்படி அன்று ராத்திரியிலேயே இந்த ராஜா கொலை செய்யப்படுகிறான். அவனுடைய ராஜ்யம் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எதனால் இந்த ராஜாவுக்கு இப்படி நேரிட்டது? அவன் பெருமையும் அகங்காரமும் கர்வமும் உள்ளவனாய் நடந்தான். தன் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து, கர்த்தருக்கு தலை வணங்காமல் அந்நிய தேவர்களை புகழ்ந்து தலை வணங்கினதுனால அவனுடைய ராஜாங்கமே அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவனும் போய்விட்டது. எவ்வளவு பரிதாபமான காரியம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உலகத்திலே கொஞ்சம் ஞானம் வந்தவுடன் நான் தான் சிறந்த ஞானி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று பெருமைப்படுகிற ஜனக்கூட்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, இது தேவனால் வந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லி கர்த்தருக்கென்று செலவிடாமல் ஆடம்பர வாழ்க்கைக்காக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை செலவழிக்கிற ஜனக்கூட்டம் அதிகம் உண்டு. ஆனால் தானியேல் மாத்திரம் இவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் தானியேலுக்கு தேவன் கொடுத்த பிறகும் கூட அவனுக்கு பெருமை இல்லை. முடிவு பரியந்தம் தாட்சியாயிருந்தான். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்லி அவன் தாழ்த்துகிறான். அப்போ ஒருவன் ஞானவான் என்றால் எல்லா புகழும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே உரியது என்று தன்னை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது தேவன் அவனை தானியேலை போல உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட 2024ஆம் வருடம் நவம்பர் மாதத்திலேயே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த ஆசீர்வாதத்தை, ஞானம் என்கிற அந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தரிடமிருந்து சுதந்திரித்துக் கொண்டு புது வருடத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அந்த ஞானத்தின் மூலமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வேதத்திலே ஞானிகள் என்றாலே நம் ஞாபகத்திற்கு வருவது ஒன்று தானியேல், மற்றொருவன்
சாலமோன் ராஜா. தேவந்த சாலமோனுக்கு 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாராம்? கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி. அப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்காத ஞானத்தை, புத்தியை, மனோவிருத்தியை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தார். எதனால் அவனுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார்? இந்த ஞானம் அவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9, 11, 12, 13வது வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9, 11, 12, 13வது வசனங்கள். இங்கே சாலமோன் ராஜா ராஜாவாய் அரியணையில் அமர்ந்த பிறகு கர்த்தரிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அது என்ன விண்ணப்பம்? ஒரு ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவிடம் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சாலமோன் தாவீதுக்கு பிறகு ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். அந்த நேரத்திலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களின் திரள் கூட்டத்தை பார்த்து அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க, அவர்களை நல்வழிப்படுத்த ஞானம் அவசியம் என்பதை அறிந்து கர்த்தரிடம் அவர் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி அது கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதாய் கண்டது. அதனால் அவர் சாலமோனை பார்த்து, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆயுசு நாட்களை கொட்டி கேட்கவில்லை, எதிரிகளை முறியடிக்கிற ஜெயத்தை கேட்கவில்லை, அதற்கு பதிலாக ஞானத்தை நீ கேட்டபடியால் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருகிறேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். சாலமோனை போல சாலமோனின் நாட்களுக்கு முன்பாகவும் அவனுடைய நாட்களுக்கு பின்பாகவும் ஞானமுள்ள ஒரு மனிதன் எழும்புவதே இல்லை என்று சொல்லி சாலமோன் ராஜாவுக்கு வாக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் வேறு எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடமிருந்து கேட்காததினால அவனுக்கு 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் சாலமோன் ராஜாவுக்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் சாலமோன் ராஜா மிகவும் களி கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் நியாயம் விசாரித்தான். அவனுக்கு வந்த வழக்கு வியாச்சியத்திலே முதலாவது வந்த வழக்கிலே அவன் அருமையான தீர்ப்பு சொல்லி அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பகுதியிலே நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, அந்த வழக்கு வியாஜ்யத்தை குறித்து சொன்னால்
நேரம் அதிகமாகிவிடும். அது உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சாலமோன் அந்த ஞானத்தின் மூலமாய் மகாபெரிய ஐஸ்வர்யவனாகிறான். அவனுக்கொத்த ராஜா யாருமே இல்லை என்று சொல்லும்படிக்கு எல்லா விதத்திலும் அவன் கர்த்தரால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்ப இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஞானம்ங்கிற ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறதுனால உங்களை பார்த்து கர்த்தருடைய அன்பு மகள் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த இருவரில் யாருடைய ஞானம் உங்களுக்கு வேண்டும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் கூட உங்களுடைய ஆசை என்ன? இந்த இருவரில் யாருடைய ஞானம் உங்களுக்கு வேண்டும்? என்னால் ஜெபிக்க மாத்திரமே முடியும். உங்கள் விருப்பங்களை கர்த்தரால் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் தந்த கர்த்தரை மறந்து அந்நிய தேவர்களை நாடி சென்ற சாலமோனின் ஞானமா? ஞானமும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் தனக்கு தந்த கர்த்தரை மறவாமல் துதித்து தேவனை புகழ்ந்து தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்த தானியேலின் ஞானம் வேண்டுமா? நீங்க என்ன சொல்வீங்க? கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் என்றால் தானியேலின் ஞானம் சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா முடிவு பரியந்தம் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் கர்த்தரால் மிகவும் பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் சாலமோனின் ஞானம் அவனுக்கு அழிவை கொண்டு வந்தது. தேவன் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினால் மிகுந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்த சாலமோன் அந்த ஐஸ்வர்யத்தினால் பாவத்தில் விழுந்து கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை வழிபட்டான். அதனால் அவன் ராஜ்ய பாரத்தை அவன் சந்ததி இழந்து போனது. எவ்வளவு பரிதாபமான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப நீங்க விரும்பி கேட்க வேண்டிய ஞானம் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷித்த ஞானம். அந்த ஞானம் உங்களுக்குள் வந்த பிறகு அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் நடுங்கி பயத்தோடு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இனி உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க மாட்டேன் என்கிறார்களே, திரும்ப திரும்ப படித்தாலும் எல்லாம் மறந்து போகிறது என்று சொல்கிறார்களே என்ற கவலையை விட்டுவிடுங்கள். இன்டர்வியூக்கு போகும் பொழுது என்ன பதில் சொல்வது, இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆவேனா என்கிற பயத்தையும் விட்டு விடுங்கள். வேலை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அந்த வேலையிலே நல்ல பெயர் வாங்க முடியவில்லையே என்ற கவலையை விட்டுவிடுங்கள். பிசினஸை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலின் பெருமந்தைகளே, உங்கள் வேலையை உங்கள் பிசினஸை திறமையாய் செய்ய முடியவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? அந்த வேதனையை விட்டுவிடுங்கள். ஞான கண்மலையாம் கிறிஸ்து உங்களுக்கு ஞானத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட ஞானத்தை தருவார். உங்கள் சந்ததிகளுக்கும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை தருவார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நீங்கள் உடனே வேதத்தை திறந்து யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு ஞானம் இல்லை என்றால் ஒவ்வொரு இடமாக ஏறி இறங்கி அதற்காக பல இடங்களுக்கு சென்று படித்து ஞானத்தை சுதந்திரித்துக் கொள்வதை காட்டிலும் ஞான கண்மலையாம் கிறிஸ்துவிடம் உங்கள் ஒருவரை கூட கடிந்து கொண்டு சிட்சிக்காத தேவனிடம், பூரண ஞானத்தை கொடுக்கிற தேவனிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே
ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நிறைவான ஞானத்தை தருவார். உங்களை இனி யாரும் முட்டாள் மூடன் என்று சொல்ல மாட்டார்கள். எக்ஸாம்ல ஃபெயில் மார்க் வாங்கின உங்கள் பிள்ளைகள் சென்டம் வாங்குவார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளுமே நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய தாய் பக்தி வைராக்கியம் உள்ளவள். அதிலே மூத்தவன் விடிய விடிய படிப்பான். அவனுடைய பாடங்களை மாத்திரம், வேதத்தை திறந்து வாசிக்கவே மாட்டான். 2வது மகன் ஞானமுள்ளவனாய் இருந்தாலும் அவன் படிப்பதற்கு முன்பாக வேதத்தை திறந்து அவனுடைய அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு பிறகு ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பான். 10th +2 எக்ஸாம் வந்தது. 2 பிள்ளைகளும் ராத்திரி நேரங்களில் அதிகாலை நேரத்திலே விழித்திருந்து படிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மூத்த மகனை பார்த்து அவனுடைய தாயார் அட்வைஸ் பண்ணுவார்கள். நீ ரொம்ப நல்லா படிக்கிற, நல்லது. ஆனால் அதிகாலை நேரத்திலே கர்த்தரை தேடி வசனத்தை வாசித்து ஜெபித்து அதற்கு பிறகு படிக்க ஆரம்பி. நிச்சயம் உனக்கு இந்த எக்ஸாம்ல ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் இந்த மூத்த மகன் தாயுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. இந்த விஷயத்தில் மாத்திரம் 2வது மகன் தாயுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதிகாலை நேரத்திலே எழும்புகிற பொழுதெல்லாம் வேதத்தை வாசித்து எக்ஸாம்க்கு ஆயத்தமாவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு பிறகுதான் அந்த எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிப்பான். என்ன நடந்தது? 2 பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் வந்தது. மூத்த மகன் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து நன்றாக படித்திருந்ததுனால கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதுக்குரிய ஆன்சரை எழுத ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் எழுத ஆரம்பித்த பிறகு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் அவனுக்கு முழுவதுமாய் மறந்து போய்விட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நன்றாக படித்திருந்தான், ஆனாலும் கூட அவனுக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது. ரொம்ப வேதனைப்பட்டான். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் 2வது மகன் 10th எக்ஸாம்குள்ள கொஸ்டின் பேப்பரை பார்த்தவுடன் டக்கென்று ஆன்சர்களை எழுதி முடித்து அந்த எக்ஸாம் முடிவதற்கு முன்பாகவே மறுபடியும் செக் பண்ணி பார்த்துவிட்டு பேப்பரை எக்ஸாமினரிடம் கொடுத்துவிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தான். இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். தன் தாயிடம் மூத்த மகன் வந்து அழுகையோடு சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மா, நான் நன்றாக படித்தேன், நன்றாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனாலும் கூட நான் படித்த எல்லா ஆன்சர்களும் எனக்கு எக்ஸாம் ஹாலில் எழுத ஆரம்பித்தவுடன் மறந்து போய்விட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை அம்மா. முடிந்த அளவு முயற்சித்து எழுதியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் எனக்கு கிடைக்காது என்று சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். 2வது மகன் வந்து சொல்கிறான், அம்மா, நீங்கள் சொன்னபடி எக்ஸாமுக்கு ஆயத்தமாவதற்கு முன்பாக நான் வேதத்தை வாசித்து அதன் பிறகு படிக்க ஆரம்பித்ததுனால எக்ஸாம் ஹாலில் நான் படித்த எல்லா ஆன்சரும் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. நான் தெரியாத கொஸ்டினுக்கு கூட அருமையாய் கர்த்தர் எனக்கு ஆன்சர்களை சொல்லிக் கொடுத்து கரெக்டாக எழுத வைத்து எனக்கு அந்த எக்ஸாம் முடிப்பதற்குரிய நேரத்தையும் கொடுத்து அதை மறுபடியுமாய் செக் பண்ணுகிற நேரத்தையும் கொடுத்து அருமையாய் நடத்தினாரம்மா. சூப்பராக எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், நிச்சயம் எனக்கு சென்டம் தான் என்று சொல்லி மகிழ்ச்சியாக சொல்கிறான். உடனே அந்த தாயார் அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டு பாராட்டுகிறார்கள். மூத்த மகனையும் தன் மார்போடு அணைத்து, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இனி எழுத போகிற எக்ஸாம்களில் எல்லாம் நீ கர்த்தரை தேடு. அதற்கு பிறகு உன் பாடங்களை படி. நிச்சயமாய் நீ படித்த ஆன்சர்ஸ் எக்ஸாம் ஹாலில் மறந்து போகாது. உனக்கும் ஜெயம் கிடைக்கும், சென்டம் மார்க் கிடைக்கும் என்று சொல்லி அவனை தட்டி கொடுக்கிறார்கள். மூத்த மகன் உடனே அதற்கு பிறகு தன் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்த பிறகு அவன் தன் தாயுடைய போதகத்தை, ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் தாயின் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறான். மறுநாள் எக்ஸாம்ல மூத்த மகனும் 2வது மகனும் 10th +2 எக்ஸாம்களில் சூப்பராய்
எக்ஸாம் எழுதிட்டு வந்து முதல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு தன் தாயிடம் வந்து சொன்னார்கள், நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு எக்ஸாம் சூப்பராக எழுதிவிட்டோம் என்று சொல்லி இந்த பிள்ளையுடைய தாயாருக்கு மிகுந்த சந்தோஷம், இந்த பிள்ளையுடைய தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். எவ்வளோ அருமையான குடும்பம் பார்த்தீர்களா? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. நீங்களும் கூட எந்த ஒரு வேலையை செய்கிறவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு பிஸ்னஸை நடத்துகிறவர்களாக இருந்தாலும், ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவர்களாக இருந்தாலும், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பீர்களா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தரை நேசித்து அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அந்த விலை மதிப்பில்லாத ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு பாடலை பாடலாமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே, என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன், என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன், என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே, அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. இப்பொழுதும் கூட உடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பன். எந்த ஒரு காரியத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த காரியத்திற்குரிய ஞானத்தை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பன். படித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் குறைவாயிருந்தால் ஞான கண்மலையாம் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பன். அது மாத்திரமல்ல, பக்தியோடு உம்மை தேடி ஜெபிக்கிற கிருபை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேலை பார்க்கும் இடங்களிலே ஞானம் இல்லாததினால் அவமானப்படுகிற அன்பு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எந்த இடத்தில் அவர்கள் அவமானப்பட்டார்களோ அதே இடத்திலே அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் மாறின பிறகு
அதே இடத்திலே உயர்த்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நல்லதொரு வேலையை பிள்ளைகளுக்கு கொடுக்க ராஜா. அந்த வேலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போற அந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எங்க இந்திய தேசத்திலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் நடக்க இருக்கிற எலெக்ஷன்களையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஜெயித்து ஆட்சியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை அளித்திருளுங்க ராஜா. இதே தேசத்தை ஆளுகிற பிரதமரையும் எல்லா மாநிலங்களின் முதல்வர்களையும் தமிழ்நாட்டு மாநில முதல்வரையும் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் கலெக்டர்களையும் கவர்னர்களையும் வக்கீல்கள் ஜட்ஜிகள் டாக்டர்ஸ் இன்னும் பலதரப்பட்ட ஊழியர்கள் முனிசிபல் ஆஃபீஸில் வேலை பார்க்கிற கடைநிலை ஊழியர்களையும் கூட பாதுகாத்து ஞானத்தினால் நிரப்பி நேர்வழியில் நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். தேசத்தின் குடிகளுக்கு சேமத்தை செய்கிற தலைவர்களாய் அவர்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எங்கள் இந்திய தேசத்துக்கு சேமத்தை தாங்க ராஜா. எங்கள் தமிழ்நாட்டுக்கு சேமத்தை தாங்க தகப்பன். வாமக்கு கொடானுடைய சூத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெயத்தை தருகிறவரே, ஜெபத்தை கேட்டு சென்னையிலும் தூத்துக்குடி பட்டணத்திலும் இன்னும் அநேக பட்டணங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கூட வெள்ளத்தினால் சேதம் உண்டாகாதபடிக்கு பாதுகாத்த மது சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மதுரையிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. மதுரையிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு காத்து ரட்சித்து அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு பூரண சுகத்தோடு வாழ நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இப்படிப்பட்ட வெள்ள சேதம் இனி மதுரையில் வராதபடிக்கு காத்திருச்சிங்க. மதுரையில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் வெள்ளத்தினால் நிலநடுக்கத்தினால் பூமி அதிர்ச்சியினால் சேதம் உண்டாகாதபடிக்கு, கொள்ளை நோய் வராதபடிக்கு, மிருகங்களினால் ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு கர்த்தர் நீர் சட்டைகளின் நிழல் நம்முடைய அன்பு பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் தகப்பனே. வாழ்த்துகிறேன் அப்பா, பெருமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனம், அந்த வசனத்திற்குரிய வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு பதிலாக வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதியாய் இருப்பதினால அந்த நாளிலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா.